மே 8 மூத்த அண்ணன். நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் ஆபிரகாம் கற்றுத்தருவான். ஆதியாகமம் 18:19. இன்ப இல்லம் முந்தி கிடைக்கும் பரலோகமா. துர்பாக்கியமாக மாற்றுகளை கொடுத்து பிசாசானவன் குடும்பங்களின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கெடுத்துவிட்டான். குடும்பங்களை குறித்த தேவனது கரிசனை வெளிப்படுத்தவே அவரது குமாரனும் நமது மூத்த அண்ணனுமாகிய இயேசு எபிரேயர் 2:11-12 தமது முதலாம் அற்புதத்தை ஒரு மணவீட்டிலே செய்தாரோ. கானாவூரில் நடந்த இந்த முதல் நூற்றாண்டு சம்பவத்திலிருந்து இன்ப இல்லத்திற்கு இன்றியமையாத சில காரியங்களை நாம் கவனிப்போம். இயேசுவின் பிரசன்னம். மணவீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இல்லத்தில் இன்பம் வேண்டுமானால் முதல் ரகசியம் இதுவே. இயேசுவின் நாமத்தில் 2-3 பேர் கூடும் போதுதான் அவரது பிரசன்னம் கிட்டும். மத்தேயு 18:20. குடும்ப ஜெபமில்லாத குடும்பங்களில் அல்லாத காலம் போய் குடும்ப ஜெபமுள்ள குடும்பங்களை காணுவது அரிதாகிவிட்டது. குடும்ப ஜெபத்தை விரும்பும் குடும்பங்களில் கூட அது ஒழுங்காய் நடப்பதில்லை. சிக்கலில் மாட்டும் வரை ஆண்டவரை நினைப்பதில்லை. தேவ பிரசன்னம் பழக்கமில்லாதோ ஆபத்தில் திடீரென்று தேவனை பிடித்துவிட முடியாது. இயேசு அங்கேயே இருந்தார். எனவேதான் கானாவூர் குடும்பம் அவரது உதவியை சுலபமாய் பெற முடிந்தது. தந்தையின் உந்துதலும் ஒத்துழைப்புமின்றி குடும்ப ஜெபம் ஒழுங்காய் நடைபெறாது. இரவு சாப்பிடும் முன் குடும்ப ஜெபம் வைத்து விடுவது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் குடும்ப அங்கத்தினர் எவரும் அதில் கலந்து கொள்ள தவறக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகவும் அது சிறந்த வாய்ப்பாகும். கீழ்ப்படிதலின் பாதை. அந்த கல்யாண வீட்டில் வேலைக்காரர் கேள்வி கேட்காது கீழ்ப்படிந்தது குறிப்பிடத்தக்கது. திருவசன தாற்பயங்களை விட கடவுளற்ற உலகின் தத்துவங்களை நாம் தழுவிக் கொள்வதாலேயே நமது குடும்பங்களில் பிரச்சனைகள் பல தீர்ந்தபாடில்லை. 1 யோவான் 2:16. சந்தேகத்திலும் சங்கடத்திலும் சிக்கியிருக்கும் போதும் நாம் வேதத்தை சிந்திப்பதில்லை. உடனடி நிவாரண முறைகளை நாடி ஓடி சொற்பக்கால விடுதலைக்கு பின் கூடுதல் கேட்டுக்கொள்கிறோம். இக்காலத்தில் படிப்பு அறிவை பிள்ளைகள் மீது திணிக்கும் பெற்றோர் வேத அறிவில் அவர்களை பூஜ்யங்களாய் விட்டு விடுகின்றனர். பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் கிடைத்த அதே இளமைக்கால பயிற்சி எனக்கும் கிடைத்ததாலேயே இன்று எனது இருதயமாகிய கருவூலத்திலிருந்து மக்களுக்கு திருவசனத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நிறுவனங்களுக்கெல்லாம் வேத கலாசாலை இல்லமே. கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும் குடும்பம்.